மா, ஆ? நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள். அதுக்கு என்ன பண்ண போற? அதிரசம் செய்யணும். அடி போடி, அதிரசம் செஞ்சு வச்சுக்கிட்டு பிறந்த நாள் அதுமா புலம்பிட்டு இருக்க போறியா? மா, வேற என்னமா பண்றது? கோயிலுக்கு போ. என்ன வித்தியாசம்? கோயிலுக்கு போறதுக்கு நம்ம வீட்லயே இருக்கலாம். 4 பேரை பார்த்து மனசு வேதனை படுறதை விட வீட்ல வெட்டியா உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. சாமிதான் வீட்லயே இருக்குல்லம்மா. முட்டாள், கோயிலுக்கு தனியா ஏடி போற? உனக்கெல்லாம் சட்டுன முடிவெடுக்க தெரியுதே ஒழிய நிதானமா செயல்படுத்த தெரியல. உன்ன மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து குடும்பம் நடத்துறது கடைசி வரைக்கும் செல்லாது. வேற என்னமா பண்றது? என் தலை விதி அப்படி இருக்கு. ஆமாண்டி, இப்படியே சொல்லி அழுதுகிட்டே இரு. பொண்டாட்டினா புருஷன் கூட வெளியே போக தெரியணும், 4 இடத்துக்கு போகணும், நல்லது கெட்டதுல கலந்துக்கணும். மா, நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன். அவர் வந்தாதானே. அவர் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க கூடாதுமா, வர வைக்கணும்டி. பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவ? உனக்குன்னு என்ன இருக்கு? அத என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கியா? மா, என்னமா சொல்ற? ஆமா, எல்லாத்தையும் தானே யோசிக்கணும். ஐயோ, சரி, கோயிலுக்கு அவர் வரலனா? அதென்ன வரலன்னா கூட்டிட்டு போடி. கூட்டிட்டு போறேம்மா. இருக்கிற வாழ்க்கையாவது நான் காப்பாத்திக்கணும். புத்தி வந்தா சரி. ஏய் ஜனனி, என்ன பண்ற? பார்த்தா எப்படி தெரியுது? அதான் தெரியல. சரி, கண்டினியூ. அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே, அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே, வச்சேன்னு போதும் விடுங்க. ஏய், விரும்பும் போதும் எவ்வளவு அழகா இருக்க. முறைச்சா கூட எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? தொல்லை பண்ணாதீங்க. இரு உட்காரு. சிவா, நாளைக்கு நான் கேசரி பண்றேன். நீ செங்கல் சூளைக்கு எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துரு. என்னம்மா விசேஷம்? உங்க மாமாக்கு பிறந்த நாளுமா? மாமாக்கு பிறந்த நாளா? பிறந்த நாள் அதுமா வெறும் கேசரி மட்டும் தானா? அதை மட்டும் தான் சொல்லுவாங்க, சொல்லாம அடை பாயசம்லாம் வைப்பாங்க. அப்படியாமா? நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் சாப்பிட்டதே இல்லை. சாப்பிட்டா போச்சு. இந்தாங்க, நாளைக்கு சாமிக்கு போடுறதுக்கு பூ. அம்மா, நீங்க எப்பவும் தனியா தானே கோயிலுக்கு போறீங்க. மாமா பிறந்த நாளைக்கு ஆகுது, மாமாவையும் கூட்டிட்டு போங்களேன். அவருக்கு ஏதாவது வேலை இருக்குமா? வேலை எப்பவும் தாமா இருக்கும். நீங்க மாமாவை கூட கூட்டிட்டு போய் அவர் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. நாளைக்கு ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லுவாருமா? நீங்க இப்பவே போய் சொல்லி வச்சிருங்க. போங்க போங்கம்மா, போங்க, போய் சொல்லி வைங்க. போய் சொல்லு. போங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. என்ன வணக்கம். பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. பாத்தியா? பாரு, ஜனனி அம்மா கூடயே ஒட்டிட்டு இருக்கா. நீ இப்படி விலகி போனா அவ ரொம்ப ஒட்டிக்குவா. நீயும் அம்மா கூடயே போ. ஐயோ, நான் என்ன பண்றது? சிவா மாமாவுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. முதலையாவது கொஞ்சமாச்சு பேசுவாரு, இப்ப அது கூட இல்ல. வர வர வெறுத்து போயிடுது. நான் எதுக்கு இருக்கனே தெரியல. சரி, கோவில்ல வச்சு அழாத, சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோ. ஜனனி, அம்மா வா, நாம போய் அர்ச்சனைக்கு பேர் கொடுத்துட்டு அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு வந்துடலாம். சரிம்மா. என்னங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம்.
அப்ப நான் என்ன பண்றது? தனியா விட்டுட்டு போறேன், நானும் வரேன். நெய் விளக்கு ஏத்தணுங்க. நெய் விளக்கு போட்டா வேலை நல்லா நடக்கும்னு சொல்லுவாங்க. ம்? ம். 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 ரம்யா, கார்ல மாலை பூப்பழம்லாம் இருக்கு, நீ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு நானும் ஜனனியும் போயிட்டு வந்துடும். வாங்க போலாம். போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரி விடுடி பாத்துக்கலாம். சிவா தம்பிக்கு தனி குடும்பம் ஆயிடுச்சுங்கய்யா. அவருக்கும் தனியா கோவில் வரி கட்டணும். அதான் முறையா கொடுத்துடலாம். சரிங்கய்யா. இனி அவன் பேர்ல என்ன செய்யணுமோ அதெல்லாத்தையும் செஞ்சிடறேன். சரிங்களா? சரி. வாங்கம்மா, என்னம்மா வேணும்? விளக்கு ஒரு தட்டு கொடுங்க. 20 ரூபாமா. உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி எண்ணம் யானியே, நீன்றி மூடுமே ஏவானோ, நீதானே என் காதலே என்னாலும் உருகி உருகி போனதடி என் உள்ளம். வாங்க. சரி சரி, 50 ரூபா பீஸ். சிவா காசு கொடுத்துட்டு வா. ம். இந்தாம்மா, கொடுத்துரு. சிவா இந்தா, நீ கோயிலுக்குள்ள போயிட்டு நாங்க வந்துடுறோம். பாத்தியாடி,